செய்யணும். பால்கோவாவுக்கு தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை, பாதாம் முந்திரி பவுடர், நெய், முந்திரி திராட்சை, சுக்கு, ஏலக்காய் இவையெல்லாம் கலந்து நம்ம பால்கோவா செய்யணும். முதல்ல பாலை அடுப்பில் ஊற்றிக்கிறோம். நல்லா காய்ச்சி சுண்டி வரணும். அப்புறம் தான் மற்ற பொருள்களை போடணும். அதுகளை இந்த அளவு பதம் வர வரை கிண்டி கொண்டே இருக்கவும். இந்த பதம் வந்துட்டோம்னா இதில் பாதாம் முந்திரி தூள் இருக்குல்ல, பவுடர், அதை லேசாக போடணும். கிளறி கொண்டே இருக்கணும். சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஊற்றி கிளறி கொண்டே இருக்கும். இந்த உருண்டு திரண்டு பதம் வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வைத்து முந்திரி திராட்சையை வறுத்து இதில் போடவும். அதுகளை தாளிப்பு கரண்டியை வைத்து அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். ஊற்றின பிறகு என்ன பண்ணுவோம்னா முந்திரி திராட்சையை போட்டு பொரிகிற அளவு கிண்டவும். இது நல்லா முந்திரி கொஞ்சம் லைட்டாக சிவப்பாக வர நல்லா பால்கோவை அதில் கலந்து கிண்டி எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோதான். கடைசியாக சர்க்கரை போட்டு கொண்டே இருக்கும் வரை கிண்டணும். பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்க வேண்டும்.